பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளை வருவது மரபு கவி கற்போம். சிவதாசினி ராகன் அவர்கள் மற்றும் சரஸ்வதி பாஸ்கரன் இப்பொழுது இணைந்திருக்கிறார். கோசலா ஞானம் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள். இனிய இனி உற்சாகமான சித்திரை வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறியது. ஆமா. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல். நாம் பாமுக உறவுகள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை குறிப்பிட்டபடி எல்லோரையுமே வாழ்த்தி வரவேற்று மரபு கவிகற்றல் வகுப்பு 139 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே 1 மணி நேரம் ஆசிரியர் ஒப்படைக்க இருக்கிறோம். கேட்டும் பார்த்தும் மற்றும் வீடியோ, அதாவது ஒளி காட்சிகள் மூலம் உங்களுடைய தேடலோடு கற்கின்ற உறவுகள் உங்களை அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதலே இந்த 1 மணி நேரத்தை ஆசிரியர் கையில் ஒப்படைப்போம். வாணி மோகன் உங்களோட பணிக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எவ்வித தொழிவும் இன்றி நம்முடைய மரபிலக்கண பயிற்சி வகுப்பானது முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தளம் என்பதிலே நிச்சயமாக பாமுகத்திற்குத்தான் அத்தனை பெருமையும் உண்டு. உண்மையாகவே ஒரு பெருமிதமான ஒரு வியப்பிற்குரிய விடயத்தினை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் அழகாக தொகுப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற செல்வநாயகி அம்மா அவர்கள், கோசலா அம்மா அவர்கள், இப்படியாக இணையாமல் ஏகலைவன்களாக தொடர்ந்து வலையொலி வழியாகவும் நேரலை வழியாகவும் இணையம் வழியாகவும் கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு 139வது வகுப்பிலே காலடி வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிற்கு முறையாக, ஏனென்றால் இன்றைய வகுப்பும் சிற்றிலக்கிய வீட்டு பாடங்களை கேட்கின்ற வகுப்பாகத்தான் அமைய இருக்கின்றது. அதன் காரணமாக எங்களுடைய தொகுப்பாளரிடம் இந்த வகுப்பினை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள்மா. நன்றி. ஆசிரியை அன்பாய் வரவேற்றபடி மரபு கவியற்றல் வகுப்பு 139 வீட்டுப்பாடம் திருக்குறள் சீர்பிடித்து தலை சொல்வது அதிகாரம் 11 மற்றும் பாடலாக வாய்ப்பாடு காய் 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 தேமா என்ற வாய்ப்பாட்டிலே நாம் கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று என்ற தலைப்பிலே இன்று 10 பாடல்களை எழுத இருக்கிறோம். 10 பாடல்கள், அதே நேரம் காப்பு பாடல் மற்றும் நிறைவிலே நூற்பயன் இவற்றையும் இணைத்துக் கொண்டு சரி, இன்று நான் என்னுடைய பாடலோடு ஆரம்பிக்கிறேன். எனக்கு சற்று அவசரமான பொழுதுகள், அதனால் அதோட்டு 5 அதிகாரத்தை என்று செல்வநாயகமா வர முடியும் என்று எழுதியிருந்தார். இப்பொழுது நான் அவருக்கு அறிவித்த போது அப்ப நாம் இருவரும் தான் நினைக்கிறேன் என்று. அப்ப 5 அதிகாரத்தையும் நாங்கள் சீர்பிடித்துக் கொள்ளலாம். 5 பாக்கள் மன்னிப்போடு. ஆமாம், 5 பாக்கள். 11வது அதிகாரத்தில் 5 பாக்கள். இப்பொழுது சரி, நாங்க வீட்டு பாடத்திலே கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று என்ற தலைப்பிலே நான் என்னுடைய பாடலை தந்து விடுகிறேன். சரி, காப்பு பாடலை காப்பு பாடலிலே காய் 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 தேமா என்றதான் அந்த நூல் சீர். காப்பு. மூலவராம் கணபதியே வந்திங்கே காக்க முனைப்புடனே நற்கர்மம் தான் நிறைய காண்பேன். வேலவனின் தமையனவன் வேளமுகநாதன் வேளையதில் வந்துதவி செய்தே நிற்பான். ஞாலமதில் அவனன்றி யசையாதே யாவும் கோலமுடை கணபதியின் கடலடிகள் பெற்ற கோபமெல்லாம் தீர்ந்திடவும் இஃதுவாமே காப்பு. கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று. பொன்னுரமாய் விடுகின்ற நல்லதொரு காலை போதுமென்றே விழிகளவை நாணுகிற வேளை. எண்ணத்தில் வந்துதிக்கும் எழிலற்ற செய்கை ஏதேதோ துயரங்கள் தந்துவிட்டு செல்லும். வண்ணமிகு பெண்டிரின் வளமுடைய நாளை வாரிச் செல்கின்றதையா துட்டரது கோலம். மண்ணுயிரும் வாழ்ந்திடவே வகை தன்னை செய்யும் மானத்தை காத்திடவே வழி தன்னை தந்து பெண்டிரின் அப்படின்னு இருக்கு. பெண்டிரது முதல் 2 அதுல ஒரு பெண்டிரது. அதுல ஒரு
சரி, நான் குறித்து விட்டேன். தந்திடுதே வறுமையதும் இல்லாமை ஒன்றை தாரணியில் மேன்மக்கள் கீழ்மக்கள் என்பர். இந்த நொடி வரைக்கும்தான் துடித்திடும் ஏழை ஈகையது செய்பவரை நாடியுமே நிற்கும். பந்தங்கள் கைவிட்ட பரிதாபமன்றோ பாங்குடனே அணைத்திடவே யாருளர் சொல்வீர். யாருளரோ அப்படி வேணுமல்ல, யாருளர் ஆமா. சொல்வீர். நிந்தனைகள் செய்வாரே ஒரு நொடியும் கேளீர். நீளுலகு வாழ்ந்திடவே கண்ணீரை மாற்றும். அருமை. மாற்று வழி தேடியுமே நிலமிழந்தே சென்றார். மலர் முகமும் வாடிடவே அலைந்தும் தான் வந்தார். தேற்றுவாரும் இல்லையென்றே தோற்றுவாரும் இல்லையென்றே தேடித்தாமும் வெந்தார். தெளிவில்லா அறிவுடனே மாக்களாக மாறி ஆற்று வெள்ளம் போலத்தான் அடியுண்டே நின்றார். ஆலயங்கள் தேடித்தான் ஆண்டவனை கண்டார். காற்றினையும் போன்றவரே கண்ணீரை மாற்ற காத்திடுமே தெய்வந்தான் என்றவரை பார்த்தார். காத்திடுமே தெய்வந்தான் என்றவரை பார்த்தார். பார்த்திருந்த நொடிகளிலே போராட்டம் வந்தே பாரிலுளோர் பலரையுமே கொன்றுதானும் செல்ல. ஆர்த்தெழுந்த அலைகடலும் அள்ளியுமே போக ஆயிரமாய் மண்ணுயிர்கள் மண்ணுக்குள் தானே. சோர்ந்திடுதல் விதியென்றே சோதனைகள் காட்டி சோகத்தின் பின்னாலே நகர்கின்ற வாழ்க்கை. கார்முகிலாய் கண்ணீரும் கலக்கின்ற நாளில் காவலனாய் வந்தவரே கவருகிறார் பாரீர். காவலனாய் வந்தவரே கவருகிறார் பாரீர். பார்கண்ட பூமியெல்லாம் பார்த்து பார்த்தேதான் பாய்கின்ற ஆற்று வெள்ளம் அணை தாண்டி ஓடும். ஊர் முழுதும் விளைச்சல் இல்லா நிலைதானே காணும். ஊன்றுகோலும் இழந்திட்ட முடவனது வாழ்வோ கூர்மதியும் இல்லாதார் குறைதானே காண்பார். கூடி நின்றே வேடிக்கை பார்ப்பதுதான் என்பார். ஏற்பிடித்தல் உயிரென்றே சான்றோரும் சொல்வர். ஏன் இந்த நிலையென்றே பின்னாளில் காண்பீர். ஏன் இந்த நிலையென்றே பின்னாளில் காண்பீர். அருமை. காண்கின்ற இடமெங்கும் செய்திகளாய் வீழும். காகிதமாய் நோய் வந்து உடன் அழைத்துச் செல்லும். ஆண்டோரும் சொல்லிவிட்டார் நோயற்ற வாழ்வே ஆயிரமாய் செல்வம் என்று அன்றெல்லாம் சொன்னார். மீண்டும் ஒரு புறப்படுத்தா மகிழ்வோடு வாழ மீளாத துயரெல்லோ மனிதருக்குச் சொத்தா. தாண்டாத தடைகளெல்லாம் தாண்டித்தான் ஓட்டம். தாழாத துயரென்றால் கண்ணீரே மிஞ்சும். தாழாத துயரென்றால் கண்ணீரே மிஞ்சும். மிஞ்சுகின்ற பெண்களுக்கே மீளாத துன்பம். மிடிமையது வந்துவிட்டால் குடும்பத்தை காத்தல். பிஞ்சுகளின் கல்விக்கே பிடித்த வழி இல்லை. பிழைத்திடவே கூலி வேலை பிரியமுடன் செய்வர். அஞ்சுகின்ற கணவன்தான் அடிமையெனச் சொல்ல அலைகிறதே மனம் அதுதான் ஆற்ற வழி தேடி. அலைகிறதே மனம் அதுதான் ஆற்ற வழி தேடி. வெஞ்சமராய் மாறிவிடும் குடும்ப வாழ்வும் இங்கே. வெடித்து வரும் கண்ணீரை மாற்றுவது யாரோ. வெடித்து வரும் கண்ணீரை மாற்றுவது யாரோ. யார் யாரோ தூற்றுகிறார் துன்ப வழிகாட்டி. யாசகத்தை நாடிடவும் வைத்திடுதல் நன்றோ. சீர் கொடுத்தே திருமணமும் சீர்கட்டதன்றோ. சீர் சினத்தி கொடுத்தாலும் சிந்தியேதான் நிற்பர். வார்கடலில் முத்தெனவே புன்னகைதான் எங்கே. வானத்தின் கருமுகிலாய் கண்ணீரையும் இங்கே. கூர்மதியில் குலைத்தவரே குடும்ப நிலை என்ன. கூர்மதியில் குலைத்தவரே குடும்ப நிலை என்ற கூரிய வாழ் கொண்டேதான் சிதைக்கிறீர்தான் நன்றோ. கூரிய வாழ் கொண்டேதான் சிதைக்கிறீர் நன்றோ. நன்றுடைய செயல்களினை நானிலமும் செய்தால் சிதைக்கிறீர்கள். சிதைக்கிறீர்கள். சரி, நன்றுடைய செயல்களினை நானிலமும் செய்தால் நனி தவத்தால் பெற்றவரை கண்போல காத்தால் வென்றுதானே கொடிதென்னை சிகரத்தில் ஏற்றி வெள்ளிமணி போலவே நீர் சிரித்திடவே தோன்றும். கன்றுதனை பிரிந்திட்ட மாட்டினையும் போல கணந்தோறும் துயருடையர் இங்குளர் சால. கணந்தோறும் துயருடையர் இங்குளர் சால. இன்று வந்த சோதனைகள் எத்தனைதான் சொல்ல. இன்று வந்த சோதனைகள் எத்தனைதான் சொல்ல. இறைவாணி கண்ணீரில் கரைகின்றார் காண்பாய். இறைவாணி கண்ணீரில் கரைகின்றார் காண்பாய். காண்கின்ற உறவினரின் வாய் வார்த்தை கூட
காதலினை மறந்துவிட்டே செல்கின்ற சேதி. வேண்டுமென்றே தனிமதனை பரிசெனவும் தந்தார். வேனிற்காலம் போலும் துளிர்ப்புகளை நாடி மாண்புடனே செயலாற்றும் நட்புகளே தேவை. மாண்புடனே செயலாற்றும் நட்புகளே தேவை. மாதவமே கல்விதனை கற்றிடவே வேண்டும். தூண்டுகின்ற மனிதருக்கு துணிவில்லை காண்பேன். தூண்டுகின்ற மனிதருக்கு துணிவில்லை காண்பேன். துணை செய்வீர் கண்ணீரை மாற்ற வழி செய்யும். துணை செய்வீர் கண்ணீரை மாற்ற வழி செய்யும். ஓ, அருமை அருமை அருமை. நூற்பயன். இப்பொழுது நிறைவாக நூற்பயன். உற்றுணர்ந்த நன்னூல்கள் இவ்வுலகில் வேண்டும். உணர்வுகளை தட்டியேதான் செப்பனிட வேண்டும். பற்றுடைய இந்நூலில் பல துயர்கள் சொன்னோம். பணியெனவே அறிந்திடுவீர் மாற்றம் அதை காண்பீர். சிற்றின்பச் செயல்களினை தவிர்த்திடவும் தோன்றும். சிறிய இது என்ன சொல்ல இதில் சிற்றின்ப செயல்களினை தவிர்த்திடவும் வேண்டும். சிறியவர் தாமே இங்கதனை மாற்றிடவும் எண்ணி கற்றுணர்ந்த கடமையதை நூலதனில் தந்தோம். கற்றுணர்ந்த கடமையதை நூலதனில் தந்தோம். கணமெனவும் படித்திடுவீர் பயனதுவும் கொள்வீர். கணமதுவும் படித்திடுவீர் பயனதுவும் கொள்வீர். இந்த நூற்பயன்ல வந்துட்டு அந்த இரண்டாவது அடிப்படைங்க. கற்றுடைய இந்நூலில் பல துயர்கள் சொன்னோம். பணி எனவே அறிந்திடுவீர் மாற்றம் அதை காண்பீர். சிற்றின்பச் செயல்களினை தவிர்த்திடவும் தோன்றும். சிறிய தாமே இங்கதனை மாற்றிடவும் எண்ணி. கற்றுணர்ந்த கடமையதை நூலதனில் தந்தோம். கணமெனவும் படித்திடுவீர் பயனதுவும் கொள்வீர். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. அற்புதம் அற்புதம். திருக்குறள் வாங்கோ. திருக்குறள் சொல்லி முடிச்ச உடனேயே வரும் வகுப்பிற்கான ஒரு வீட்டு பாடத்தை சொல்லிடுறோம். அப்புறமா நம்ம கோசலாமாவோட கேட்போம். சரி சரி. மாற்றி மாற்றி ஒவ்வொரு கோசல ஞானவர்கள் வந்தா நாங்கள் மாத்தி மாத்தி திருக்குறளை சொல்லிக் கொள்ளலாம், ஒரே குரல் வராம. சரி. செய் நன்றி அறித 11வது அதிகாரம். நானா வாசிக்க? நீங்க ஆரம்பங்க. முதலாவதை நான் ஆரம்பிக்கிறேன். செய் நன்றி அறிதல். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதல். செய்யாமற் நேர் 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 தேமாங்காய் செய்த நேர் நேர் தேமா உதவிக்கு நிறை நேர் புளிமா வையகமும் நிறை நிறை கருவிளம் வானகமும் நேர் நிறை நேர் பூவிளங்காய் ஆற்றல் நேர் நேர் தேமா தரிது நிறைவு பிறப்பு. செய்யாமற் தேமாங்காய் காய்முன் செய் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை செய்த தேமா மாமன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உதவிக்கு புளிமா மாமன் புளிமா ஆச்சு. புளிமா தான் வருதா? உதவிக்கு நிறை நேர் வருகிறது. நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் பூ வந்தாங்கள அந்த வையுக்கு எல்லாம் இங்க வேலுக்கு நீயாது இல்ல. நிறை நேர் எழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நேர் புளிமாங்காய். புளிமாங்காய் வையகமும் நிறை நிறை கருவிளம். இருங்க வையகமும் ஆரம்பத்தில் வர்றபடியா வை நேரா வரும். வை நேராதான் வரும். பாத்தீங்களா, ஒரு 2 வகுப்பு தான் நம்ம விடுமுறை விட்டுட்டோம். அதுக்குள்ள ஐகாரம் முதல்ல வரப்பவே அது அப்படித்தான் வருமோ? அதனாலதான் நிறைன்னு உடனேதான் அங்க புளிமா ஆயிருக்கு. தூக்கி எரிஞ்சிட்டாங்க. கருவிளங்காய் நேர் நிறை நேர் கருவிளங்காய் செய்யாம இல்ல நேர் நிறை நேர் யார் கருவிலங்காய்ன்னு சொல்லி கொடுத்தா? கூவிளங்காய். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. வெட்டு புள்ள விட்டது எல்லாத்தையும்
கருவிளங்காய் நான் திருப்பி கூ- அதேதான் அதேதான் கருவிளங்காய் கருவிளங்காய் கூவளங்காய் காய்மன் வா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை வானகமும் கூவளங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை ஆற்றல் தேமா மாமன் லரி நிறையாக வந்திருக்கிறபடியாக ஏற்றீர் வெண்டலை லரிது நிறைவு பிறப்பு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் நேர் 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 தேமாங்காய். இல்ல 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 காலத்தி லத்தி சரி சரி நேர் 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 தேமாங்காய். செய்த நேர் 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 தேமாங்காய். நன்றி நேர் நேர் தேமா சிறிதனின நிறை நிறை நேர் கருவிளங்காய். ஞாலத்தின் நேர் 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 தேமாங்காய். மான நேர் நேர் தேமா பெரிது நிறைவு பிறப்பு என்ற சிறு நிறைவு பிறப்பு என்ற சிறு வருகிறது. காலத்தினால் காய் காய்முன் நாட் என்பது நேர் வெண்சீர் வண்டலை. செய்த தேமாங்காய் காய்முன் நன் என்பது நேர் வெண்சீர் வண்டலை. சிறிதெனினும் கருவிளங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வண்டலை. ஞாலத்தின் தேமாங்காய் காய்முன் மா நேர் வெண்சீர் வண்டலை. மான நேர் நேர் தேமா மாமன் பெரி நிறை எச்சீர் வண்டலை பெரிது நிறைவு பிறப்பு என்ற சிறு வரும். பயன் தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயன் தூக்கார் நிறை நேர் நேர் தேமாங்காய் காய்மன் செய் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை. செய்த தேமா மாமன் உத நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. உதவி புளிமா மாமன் நயன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. நயன் தூக்கின் புளிமாங்காய் காய்மன் நன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை. நன்மை தேமா மாமன் கடல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. கடலில் புளிமா மாமன் பெரிய நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை பெரிது நிறைவு பிறப்பு. திணை துணை நன்றி செய்யினும் பெனை துணியாக கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நிறை நிறை கருவிள விளமுன் நன் நேர் இயற்றீர் வண்டலை. நன்றி நேர்நே தேமா மாமுன் செய் நிறை இயற்றீர் வண்டலை. செய்யினும் நிறை நேர் புளிமா மாமன் பெனை நிறை இயற்றீர் வண்டலை. பெனை துணியாம் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்மன் கொள் நேர் வன்சீர் வண்டலை. கொள்வர் நேர்நேர் தேமா மாமன் பயன் நிறை இயற்றீர் வண்டலை. பயன்தெரி நிறை நிறை கருவிளம் விளமுன் வார் நேர் இயற்றீர் வண்டலை. வார் நேர் நாளன்று சீடு வருகிறது. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி நிறை நேர் புளிமா மாமன் வரை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. வரைத்தன்று புளிமா மாமன் உத நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. உதவி புளிமா மாமன் உத நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. உதவி புளிமா மாமன் செய்ய நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. செய்யப்பட்டார் புளிமாங்காய் காய்மன் சால் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்தீர் வண்டலை. சால்வின் தேமா மாமன் வரை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை வரைத்து நிறைவு பிறப்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவற்க நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் மா நேர் வன்சீர் வண்டலை. மாசற்றார் நேர் 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 தேமாங்காய் காய்முன் கே நேர் வன்சீர் வண்டலை. கேண்மை நேர் நேர் தேமா மாமுன் துற நிறை இயற்றீர் வண்டலை. துறவற்க நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் துன் நேர் வன்சீர் வண்டலை. துன்பத்துள் நேர் 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 தேமாங்காய் காய்முன் துப் என்பது நேர் வன்சீர் வண்டலை. துப்பாய நேர் 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 தேமாங்காய் காய்முன் நட் என்பது நேர் வன்சீர் வண்டலை. நட்பு நேர்ப்பு காசு என்ற சீரை. விழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கம் விழுமத் துடைத்தவர் நட்பு. விழுமன் துடைத்தவர் நட்பு. எழுமை நிறை நேர் புளிமா மாமன் எழு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. எழுபிறப்பு நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்மன் உள் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை. உள்ளுவர் நேர் நிறை கூவிளம் விளமுன் தங் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. தங்கன் நேர் நேர் தேமா மாமன் விழு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. விழுமந்த் நிறை நேர் புளிமா மாமன் துளை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. துடைத்தவர் கருவிளம் விளமுன் நட் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை. நட்பு நேர்வு காசு.
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி நேர்நேர் தேமா மாமுன் மரநிறை இயச்சிர் வண்டலை. மறப்பது நிறை கருவிள விளமுன் நேர் இயச்சிர் வண்டலை. நன்றன்று நேர் தேமாங்காய் காய்முன் நன் என்பது நேர் வன்சீர் வண்டலை. அன்றே நேர்நேர் தேமா மாமுன் நன்றல்ல நேர் தேமாங்காய் காய்முன் தன் நேர் வன்சீர் வண்டலை. தன்றே நேர்நேர் தேமா மாமுன் மரநிறை இயச்சிர் வண்டலை. மறப்பது நிறை கருவிளம் விளமுன் நன் நேர் இயச்சிர் வண்டலை. நன்று நேர்பு காசு சிறுவர். ஒன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒன்றென்ன நேர் தேமாங்காய் காய்முன் நீ நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை. இன்னா நேர் தேமா மாமுன் செய் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சிர் வண்டலை. செய்யினும் புளிமா மாமுன் அவர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சிர் வண்டலை. அவர் செய்த நேர் புளிமாங்காய் காய்முன் ஒன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை. ஒன்று நன்று நிறை கூவிளம் விளமுன் உள் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சிர் வண்டலை. உள்ள நேர் தேமா மாமுன் கெடும் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சிர் வண்டலை. கெடும் நிறை மலர். என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி நேர் தேமாங்காய் காய்முன் கொன் நேர் வன்சீர் வண்டலை. கொன்றார்க்கும் நேர் தேமாங்காய் காய்முன் உய் நேர் வன்சீர் வண்டலை. உய்வுண்டா நேர் தேமாங்காய் காய்முன் உய் நேர் வன்சீர் வண்டலை. உய்வில்லை நேர் தேமாங்காய் காய்முன் செய் நேர் வன்சீர் வண்டலை. செய் நன்றி நேர் தேமாங்காய் காய்முன் கொன் நேர் வன்சீர் வண்டலை. கொன்ற நேர் தேமா மாமுன் மக நிறை இயச்சிர் வண்டலை. மகற்கு நிறைப்பு பிற. மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடமாக 140வது வகுப்பு என்னத்தை நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பிக்கின்ற மாதிரி தருவோம். சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம். சித்திரையில் தேரோட்டம் அப்படின்னா கூட சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். காய் காய் மா தேமா. காய் காய் மா தேமா என்ற சீர் வரையறையில் இருக்குமாறு சிற்றிலக்கியம் என் சீர் விருத்தத்திலே அந்தாதியாக யாக்க வேண்டிய சிற்றிலக்கியம். அம்மனை வந்துட்டு நீங்க மாரியம்மன் எந்த அம்மன் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சமயபுர அம்மன் எந்த அம்மன் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அதை காப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அம்மனை காப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நூற்பயன் அந்த பாடலை அந்த நூலினை படித்தோம் என்றால், அம்மன் முன் படித்தோம் என்றால் என்ன பயன் கிடைக்கும் என்பதனை குறிப்பிட்டவாறு நூற்பயனை தாருங்கள். சரியா? சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். காய் காய் மா தேமா. காய் காய் மா தேமா என்ற சீர் வரையறையில் அமைந்த என் சீர் விருத்தம். சரியா? அதே போலவே 12வது அதிகாரம் அழகிட்டு தலை சொல்ல வேண்டும். வெண்பாக்கள் முதல் அந்த சிற்றிலக்கியத்தில் இருந்து வெண்பா நிறைவு வரை உள்ள சிற்றிலக்கியம் அது என்னென்ன தலைப்பிலே தந்திருக்கின்றோம் என்பதனை நீங்க புலன குழுவில போட்டுருங்க. சரியா? தேடி எடுத்து போட்டுருங்க. அவ்வளவுதான். போட்டா எத்தனை வருது அந்த சிற்றிலக்கியங்கள் என்பதனை பொறுத்து நூலாக்கம் செய்யலாம். ஏன்னா நூலாக்கம் உங்களுக்கு 2-3 பேர் அவ்வளவுதான் வரும்.
அதனால தனித்தனியான ஒரு நூலாக்கமாக செய்யலாம். அதே போலவே சிற்றிலக்கியங்கள்ல வந்துட்டு நமக்கு விருத்தங்களை பொறுத்தவரை தனியாக நம்ம ஒரு நூலாக்கம் செய்வோம். அது ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கும். எவ்வளவு இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்ம பண்ணுவோம். சரியா? எப்போது நேரம் கிடைக்கிறதோ சிவதர்ஷினி கிட்ட பொறுப்பை ஒப்படைப்போம். எப்போது நேரம் கிடைக்கிறதோ, ஆமா, சில விட தலைப்புகள் தேடினா கோசலா ஞானம் ஹெல்ப் பண்ணணும். என்னென்ன அதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம திருக்குறள் மாதிரி தான் மாத்தி மாத்தி கூட ஹெல்ப் பண்ணிக்கோங்க தனியா. அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா எல்லா தலைப்புகளும் வரிசைப்பட இருக்கணும். சரியா? அது 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 வந்துட்டு மிக முக்கியமாக பொறுப்பாளராக நம்ம சிவதர்ஷினி, கோசலா அம்மா, செல்வநாயகி அம்மா, ஏன்னா 3 பேர் தான். 3 பேருமாக எப்படி முண்டியடித்து கொண்டு வந்து போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. போட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. சரியா? என்பதனை சொல்லிக்கொண்டு நம்ம சிவதர்ஷினிக்கு கொஞ்சம் பணிகள் அதிகமா இருக்கிறதால என்று நேரத்துக்கு செல்ல வேணும் என்பதால நன்றி கோசலாஞான் அவர்கள். உங்களோட பாடலை நீங்கள் தாருங்கள், நான் கேட்டபடியே விடைபெறேன். அடுத்த வகுப்பிலே முழுமையாக நான் இணைந்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. நன்றி. கோசலாம்மா வாங்க. சிற்றிலக்கியம் எண் சீர்விருத்தம் காய் 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 தேமா காய் 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 தேமா. கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று. காப்பு. ஆண்டாண்டும் அழுகின்றார் துயரமுற்று மாந்தர். அமைதி நிலை எட்டாத அகிலத்தில் என்று. அமைதி நிலை எட்டாத அகிலத்தில் என்று வேண்டுகிறோம் துதிக்கின்றோம் விம்மியுமே வேந்து. வினைகளையும் அறுத்தறிந்து நிம்மதிதா தாயே, நிம்மதிதா தாயே. கூண்டுக்குள் அடைபட்டும் குஞ்சுகளும் வெந்து கொத்து கொத்தாகவுமே அழியுதுமே தானே. ஆண்டவரே ஆண்டவரே அருள் புரிய மாட்டாயோ நீயும், அன்புடனே அரவணைத்தும் காத்திடம்மா தாயே. அன்புடனே அரவணைத்தும் காத்திடம்மா தாயே. கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று. கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று. கலங்காமல் மாந்தரையும் காத்திடுவாய் அம்மா. மண்ணிலுமே புறப்பதற்கு சொல்லிடுவாய் தாயே. மண்ணிலுமே புறப்பதற்கு சொல்லிடுவாய் தாயே. மலர்ந்திட்ட மலர்களையும் கசக்கிடுதல் ஏனோ. மலர்ந்திட்ட மலர்களையும் கசக்கிடுதல் ஏனோ. கண்ணினது இமை போல காக்கின்ற வேளை கசக்கிடுதல் முறைதானோ சரிதானோ சொல்வாய். கசக்கிடுதல் முறைதானோ சரிதானோ சொல்வாய். எண்ணிலடங்காத உயிர் எண்ணிலடங்காத உயிர் மடிகின்ற கோசலாம்மா. இங்க இணையம் சரியா வரலையோ? கோசலாம்மா. கோசலா ஞானம் அம்மா. கோசல அம்மாவிற்கு என்ன ஆச்சு? அதுதான் நல்ல வேலை. இணைய பிரச்சனை. நான் ஃப்ரீஸா இருக்கேனோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். இல்ல அவர் பக்கம்தான். இணைய பிரச்சனையா இருக்கலாம் சில வேளை. அதுதான்
சிவதர்ஷினி அவர்கள் இன்னைக்கு ஓடியா போயிட்டாரே. இல்ல அதான் சொல்லியிருந்தாங்க ஏதோ பணிகள் இருக்கு, ஓகே அதனால ஓகே. முதலிலே சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னா. ஆனா கோசல அம்மாவை இப்ப பிடிக்க முடியல. பிடிக்க அவர் தூண்டில் தான் போட்டு பிடிக்கணும். ஆமா ஆமா, மீன் வலைக்குள்ள சிக்க மாட்டேங்கிறாங்க. சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இணைய வலை இணைய வலை, வலைக்குள்ள இணைய வலையில சிக்க இல்ல. எதுவுமே கேட்கல அவங்களுக்கு போல. நம்ம இவ்வளவு கதை பேசிட்டு இருக்கோம். இல்ல அவங்க இதுல இல்ல அவங்க. அவ்வளவுதான், இதுலயே இல்ல. கோசலாமா அப்படியே வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சிருக்கும்? நெட் தான் பிரச்சனையா இருக்கும், அல்லது எலக்ட்ரிசிட்டி எதுவும் கட் ஆயிருக்கும். ஆமா, அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எங்க பக்கம் தான் அடிக்கடி கட் ஆயிடுறது, எலெக்ஷனுக்காக அங்கங்க அவங்கவுங்க பயன்படுத்துறதால. எப்படி போகுது? சூடு பிடிக்குதா? இல்ல, அது பிடிச்ச சூடு சூடாதான் இருக்கு. பிடிச்சது அப்படியே இருக்கு. ஆமா, இன்னும் அனல் பறக்கல. அனல் பறக்கணும். 23 தானே பறக்கும் இனி. ஆமா, 23 வேற அனல். அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாட்கள் முன்னாடி நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே எலெக்ஷன் ஃபீவர், எக்ஸாம் ஃபீவர்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்ப எலெக்ஷன் ஃபீவர் வந்துட்டு மக்களுக்கா இல்ல நிக்கிறவங்களுக்கான்னு தெரியல, அவ்வளவுதான். மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கேஸுகளா தான் இருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, வெறி பிடிச்சு போய் திரிகிறாரு பெண்கள் எல்லாம். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா விதமான மதுக்கடைகளும் முழுமையா திறந்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், எவ்வளவு பிரச்சனை வர அவ்வளவுதான். எவ்வளவு பாருங்க, கஞ்சா போதைன்னு ஒரு குழந்தை படிச்சிட்டு இருக்கிறா உட்காந்து வீட்டுக்குள்ளன்னா வீட பூந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்துட்டு அப்படியே இது பண்றது. சின்ன சின்ன குழந்தைங்க. காரணம் இதுதான். இதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் பூட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் மரியாதையா இருக்கலாம் மக்கள். இல்ல, நம்ம கோவிடே ஓகே, என்ன பொறுத்தவரை கோவிட் வந்துட்டு சேஃப் நமக்கு. ஆமா. ஏன்னா அப்ப சமயத்துல எதையுமே திறக்கல, மனுஷங்க வாழலையா? அப்ப அதான் மனுஷங்க வாழலையா இல்ல இந்த இது வந்துட்டு அரசாங்கம் இல்லையா? நல்லா பாருங்க, இப்பெல்லாம் வந்துட்டு நடக்கவே பயமா இருக்கு. இல்ல, ஆமா, எல்லாரும் இந்த நேரம் அது தள்ளாடி கொண்டா திரிவாங்க. ஆமா ஆமா ஆமா, இல்ல நீங்க தள்ளாட்டமே இருந்தாலும் சரி. நான் ஒருத்தர் எழுதியிருந்தப்ப கூட ஒரு பாடல்ல கூன் விழுந்த கிழவிக்கும் குறியை வைக்கும் கூட்டத்தில் நாமெல்லாம் குருடர்கள்னு நான் எழுதியிருந்தேன். அதுதான் எனக்கு நினைப்புவர். எங்க மான் வேட்டை ஆடுகின்றார், ஐயோ மகளிர் என்றோ மாட்டுகின்றார் அப்படின்னு நான் எழுதினேன். உண்மைதானே? வந்துட்டாரு. 70 வயசு 75 வயசு கிழவி அம்மாக்கள், அவங்கள்ட்ட எல்லாம் என்ன இருக்கும், போதையில தெரியற இல்ல தானே? அதான் போதை, முழுக்க முழுக்க போதை கஞ்சா அந்த மாதிரியான உலகமாவே மாறி போயிருக்கு. கோசலா ஞானம் அவர்கள் வந்திருக்கிறாரு. வந்துட்டாங்க வாங்கம்மா. மண் முதலாவது வாசிச்சுட்டு இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆமா, எதனால தெரியல, அது எடுக்க எடுக்க நின்று கொண்டே போச்சு, என்னன்னு தெரியல. நாங்க பல பக்கமா யோசிச்சோம், இணைய பிரச்சனையா, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா? இணைய பிரச்சனை தான். நீங்க அத காப்பு பாடல முடிச்சிட்டு நீங்க இது கேட்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று, கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்று, கலங்காமல் மாந்தரையும் காத்திடுவாய் அம்மா, மண்ணிலுமே பிறப்பதற்கு சொல்லிடுவாய் தாயே, மலர்ந்திட்ட மலர்களையும் கசக்கிடுதல் ஏனோ, கண்ணினது இமை போல காக்கின்ற வேளை. இந்த இடத்துல கண்ணினது இமை போல, அந்த இடத்துல வந்துட்டு காய்ச்சி இல்லாம போகும். கண்ணினதும்
இமை போல காக்கின்ற வேளை கசக்கிடுதல் முறைதானோ சரிதானோ சொல்வாய். எண்ணிலடங்காத உயிர் மடிகின்ற தேனோ ஏற்றமிகு வாழ்வதனை அழித்திடுவோம் மண்ணில். மண்ணிலுமே மலர்கின்ற பூந்தளிர்கள் நோக மாசுபட்டும் உலர்கிறது மலர்ந்திட்ட பூவும். பண்புடனே குழந்தைகளை பக்குவமாய் காக்க பாரினிலே வன் செயல்கள் நீங்கிடுமே பாரில். பாரினிலே வன் செயல்கள் நீங்கிடுமே பாரில். கண்களிலே கண்ணீருக்கிடமில்லை காண்போம். கலக்கமின்றி வாழ்வதனை வாழ்ந்திடலாம் பாரில். உண்பதற்கு விவசாயம் உறுதுணையாய் நிற்க உழைத்திட்டால் உருக்குலைந்து போகாதே திண்ணம். திண்ணமுடன் நல்வாழ்வு வாழ்ந்திடலாம் மாந்தர். திண்ணமுடன் நல்வாழ்வு வாழ்ந்திடலாம் மாந்தர். திசையெல்லாம் அழுகுரல்கள் கேட்காதே போரால். திசையெல்லாம் அழுகுரல்கள் கேட்காதே போரால். கண்ணீரும் சொரியாமல் இன்பத்தில் வாழ்வும். காலமழை தப்பாது பெய்திடவும் நாளும். மண்ணிலுள்ள மரங்களுமே செழித்துந்தான் நிற்கும். மண்ணிலுள்ள மரங்களுமே செழித்துந்தான் நிற்கும். மழையுந்தான் பெய்வதனால் கோணும் உயர் நாட்டில். மழையுந்தான் பெய்வதனால் கோணும் உயர் நாட்டில். உண்ணுகின்ற உணவிற்கும் பஞ்சமுமே இல்லை. உணர்ந்திடுவோம் உறுதுணையும் எதுவென்று மண்ணில். உணர்ந்திடுவோம் உறுதுணையும் எதுவென்று மண்ணில். மண்ணினிலே வாழ்கின்ற மாந்தவினத்தைத்தான் மாற்றிடுவோம் உழைத்துந்தான் வாழ்வதற்கே நாளும். கண்ணீரில் கரைவதையில் நீக்கிடுவோம் அன்பால். கருணை கொண்டு வாழ்வோமே உலகினிலே என்றும். உண்மையுந்தான் நிலைத்திடவே உத்தமராய் வாழ்ந்து உலகத்தில் நல்லதையே புரிந்திடுவோம் என்றும். வாழ்ந்து உலகத்தையே. ஆகா வாழ்ந்தும் இதுக்குள்ளதான் இருக்குது. வாழ்ந்தும் உலகத்தில் நல்லதையே புரிந்திடுவோம் என்றும். உண்ணவுமே உணவின்றி குலைகின்றார் உருக்குலைகின்றாரே. உயிர்களையும் காத்திடவும் நல்வாழ்வும் உண்டாம். உயிர்களையும் காத்திடவும் நல்வாழ்வும் உண்டாம். உண்டிங்கு நல்லுலகம் வாழ்வாங்கு வாழ. உண்டிங்கு நல்லுலகம் வாழ்வாங்கு வாழ. உரிமையுடன் உழைத்திடவும் வளங்கொழிக்கும் பூமி. உரிமையுடன் உழைத்திடவும் வளங்கொழிக்கும் பூமி. எண்ணங்கள் சிறகடிக்க ஏற்றமிகு வாழ்வை என்னாலும் நல்லெண்ணம் கொண்டுந்தான் காண. கண்களுமே குளிர்ச்சி பெற களனியெல்லாம் பொன்னாய். கண்களுமே குளிர்ச்சி பெற களனியெல்லாம் பொன்னாய். கதிரெல்லாம் தலையசைக்க காரிருளும் நீங்கும். கதிரெல்லாம் தலையசைக்க காரிருளும் நீங்கும். கண்ணீரில் கரைகின்ற காலத்தை மாற்றி கனிந்திட்ட வாழ்வினையும் செழிப்புறவும் கண்டு. கனிந்திட்ட வாழ்வினையும் செழிப்புறவும் கண்டு. கண்டு கொண்டோம் கண்ணீரின் வேதனையை நாளும். கண்டு கொண்டோம் கண்ணீரின் வேதனையை நாளும். காலத்தை மாற்றிடுவோம் ஒளிமயமாய் ஓங்க. காலத்தை மாற்றிடுவோம் ஒளிமயமாய் ஓங்க. பண்பினிலே நெஞ்சங்கள் பக்குவத்தில் நின்று. பண்பினிலே நெஞ்சங்கள் பக்குவத்தில் நின்று. பண்பாடு சீர்புறவே வாழ்வதையும் காண்போம். பண்பாடு சீர்புறவே வாழ்வதையும் காண்போம். மண்ணிலுமே ஒற்றுமைகள் ஓங்கிடவும் வேண்டும். மண்ணிலுமே ஒற்றுமைகள் ஓங்கிடவும் வேண்டும். மாசில்லா உலகத்தை கண்டிடவும் வேண்டும். மாசில்லா உலகத்தை கண்டிடவும் வேண்டும். வண்ணமிகு வாழ்வதனை வாழ்ந்திடுதல் வேண்டும். வண்ணமிகு வாழ்வதனை வாழ்ந்திடுதல் வேண்டும். வான்மழையும் பொழிந்திட்டால் சேமிக்க எண்ணு. வான்மழையும் பொழிந்திட்டால் சேமிக்க எண்ணு. எண்ணமெல்லாம் ஊக்குவிக்க உழைப்பாளி ஆவாய். எண்ணமெல்லாம் ஊக்குவிக்க உழைப்பாளி ஆவாய். ஏற்றத்தை கண்டுந்தான் செழிப்புறுவாய் நாளும். ஏற்றத்தை கண்டுந்தான் செழிப்புறுவாய் நாளும். பண்புந்தான் பெருகிடவே ஒற்றுமையும் ஓங்க. பாசத்தின் பிணைப்புந்தான் பல்கிடவும் பெற்று.
கண்ணீரில் கரைகின்ற காலத்தை நீக்கி காலமெல்லாம் களிப்புடனே வாழ்ந்திடலாம் நாளும். மண்ணதிரும் குண்டுமலை வேண்டாமே பாரில், மண்ணதிரும் குண்டுமலை வேண்டாமே பாரில், மகிழ்ச்சியுமே மாந்தர்க்கு பெருகிடுமே உண்மை, மகிழ்ச்சியுமே மாந்தர்க்கு பெருகிடுமே உண்மை. உண்மையுடன் வாழ்ந்திட்டால் உலகமுமே போற்றும், உண்மையுடன் வாழ்ந்திட்டால் உலகமுமே போற்றும். உள்ளன்பும் பெருக்கெடுக்கும் உத்தமராய் வாழ, உள்ளன்பு பெருக்கெடுக்கும் உத்தமராய் வாழ, எண்ணங்கள் ஊற்றெடுக்க ஏற்றங்கள் கண்டு எல்லாமே வாழ்வினிலே ஓங்கிடுமே தானாய், எல்லாமே கண்டு எல்லாமே, கண்டு எல்லாமே கண்டும் கண்டே போட்டுக்கோ. கண்டே அப்படி கண்டே 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 எல்லாமே வாழ்வினிலே ஓங்கிடும் தானாய். கண்ணீரில் கரைவதையும் மாற்றிடலாம் வாழ்வில், காலமெல்லாம் சிறப்புடனே வாழ்ந்திடலாம் தானே. உண்கின்ற உணவிற்கும் பஞ்சமுமே இல்லை, உற்சாகம் கொண்டுந்தான் உழைத்திடலாம் திண்ணம், உற்சாகம் கொண்டுந்தான் உழைத்திடலாம் திண்ணம். திண்ணமுடன் சிந்தனைகள் சீராக ஓங்க, தரணியிலே இருளையுமே விளக்கியுமே வாழ, வண்ணமலர் சோலையிலே வசந்தமுமே வீச, விலகிடுமே துயரங்கள் தூசாக வாழ்வில். கண்ணாக கல்வியையும் கருத்தினிலே கொண்டால், கண்ணாக கல்வியையும் கருத்தினிலே கொண்டால், காலமெல்லாம் சிறப்புடனே வாழ்ந்திடலாம் சீராய், காலமெல்லாம் சிறப்புடனே வாழ்ந்திடலாம் சீராய். பண்புந்தான் செழித்திடவும் பக்குவமும் ஓங்க, பாரினிலே கலக்கமின்றி நல்வாழ்வு கண்டு, பாரினிலே கலக்கமின்றி நல்வாழ்வு கண்டு. கண் குளிரும் காட்சிகளை கண்டிடுவோம் நாளும், கண்குளிரும் காட்சிகளை கண்டிடுவோம் நாளும். காசினியில் வன் செயல்கள் முற்றாக நீக்கி, காசினியில் வன் செயல்கள் முற்றாக நீக்கி, மண்ணிலுமே மாண்புடைய செயல்களை கண்டும் மகிழ்ச்சியிலே மாந்தர்கள் நல்லறத்தை பெற்று, செயல்களையும் செயல்களையும் கண்டு, செயல்களையும் கண்டு, செயல்களையும் கண்டு மகிழ்ச்சியிலே மாந்தர்கள் நல்லறத்தை பெற்று, தொண்டுகளின் மூலமாக தானத்தை செய்ய, தொண்டுகளின் மூலமாக தானத்தை செய்ய, தரணியிலே மாந்தவினம் கண்ணீரும் இன்றி, தரணியிலே மாந்தவினம் கண்ணீரும் இன்றி, உண்டியுமே சுருங்காது உழைத்துந்தான் உண்பர், உண்டியுமே சுருங்காது உழைத்துந்தான் உண்பர். சுருங்காது சுருங்காது உழைத்தும் தான், சுருங்காமல் சுருங்காமல் உழைத்தும் தான், உழைத்துந்தான் உண்பர். உருவாகும் நல்லுலகம் விளக்கிடுமே கண்ணீர், உருவாகும் நல்லுலகம் விளக்கிடுமே கண்ணீர். நூற்பயன். உண்மையையும் உணர்த்துகின்ற நன்னூலாம் கான், உண்மையையும் உணர்த்துகின்ற நன்னூலாம் கான். உணர்வுடனும் படித்து நன்னூலாம் நன்னூலாம் காணாம். காண்கிறது என்னது? நம்ம தேமாச்சீரா கண்டு கண்டது, கண்டு காண்பது ஒரு நேர் காண்போம், அவ்வளவுதான். காண்போம், நல்லுலகம் காண்போம். உணர்வுடனும் படித்துந்தான் பயனடையும் நூல், நூல் அதுவும் வராது. நூலாம், நூலாம். பண்புகளும் சொல்லியதும் இந்நூலாம் கண்டு, பாரெல்லாம் பாரெல்லாம் படித்துந்தான் பயன் பெறலாம் நூலை. உண்மையுள்ள மாந்தராய் வாழ்வதுதான் மேலாம், உண்மையுள்ள மாந்தராய் வாழ்வதுதான் மேலாம். ஊக்கமது விலகாது வாழ்தலுமே நன்றாம், மாந்தராக 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 வாழ்வதுதான் மேலாம். ஊக்கமது விலகாது வாழ்தலுமே நன்றாம். பண்பட்ட நிலமதுவின் பயிரையுமே போன்று, பண்பட்ட நிலமதுவின் பயிரையுமே போன்று, படிக்கின்ற நூல்களையுமே பண்படுத்தும் காண்போம். ஏன் காண்
கண்டு காண்போம், கண்டு அப்படின்னு முடிக்க முடியாது இல்லையா? காண்போம்னே முடிச்சுக்கலாம். காளீர், காளீர்னு கூட முடிச்சுக்கலாம். காணேர் சரியா? பண்படுத்தும் காணேர் சரி. அது மாதிரி கூட நீங்க முடிக்கலாம். நல்லா இருக்கும். அருமையா இருந்தது பாடல், ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அது மாதிரி தலைப்பை ஒட்டியதாக தான் 2 பேரோட பாக்களுமே இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா கூட இருக்கு. ஏன்னா விருத்த பாவிலே சிற்றிலக்கியங்கள் எழுதுவது மிக மிக சிறப்பு தான். வெண்பா தனிப்பட்ட வகைங்கிற மாதிரி விருத்தத்திலே நாம் எழுதுறது. அதனால வெண்பாக்களை தனியாக நாம் நூலாக்கம் செய்ய போறோம். அதே போலதான் விருத்தங்களுக்கும் நூலாக்கம் செய்ய போறோம். சரியா? அதுல நீங்க வந்து வரிசையில அதாவது அடுத்தடுத்ததாக நாங்க தலைப்புகள் கொடுத்துருக்கோம். சரியா? அந்த தலைப்புகளை வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணி அந்த புலனக்குழுவுல போட்டுட்டா யாராவது எதையாவது விட்டு போயிருந்ததுன்னா அதை எழுதிடுவீங்க. சரியா? அத்தனையும் அதை எழுதி முடிச்ச பிறகு எத்தனை பாக்கள் வந்திருக்குன்னு நான் பார்த்துட்டோம், எத்தனை பக்கங்கள் வரும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை ஒரு 130 பக்கத்தை தாண்டணும். அப்பதான் அது நல்லா இருக்கும் ஒரு நூல். ஒரு பாட்டு தான் அதுல வராம விட்டு நான் வருத்தம் உண்டு. மற்ற எல்லாத்துக்கும் இல்ல அந்த அந்த பாட்டு எதுங்கிறத வந்துட்டு தேர்தர்ஷினி எழுதிருவாங்க. மிச்ச மீதி எல்லாம் நீங்க வரிசையில எழுதி போட்டுருக்கோம். மற்றதெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம். அப்புறம் என்ன, நீங்க தலைப்புகளை எழுதி வச்சிருங்க. தலைப்புகளை எழுதி வச்சிட்டீங்கன்னா இத்தனையாவது கிழமை இன்ன தலைப்பு, இத்தனாவது கிழமை அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். பட் நம்ம கிழமைகள் எல்லாம் அதுல குறிக்க போறது இல்லை. ஆனா மறதி வராம இருக்கிறதுக்கு கிழமைகளோடு நீங்க புலனக்குழுவுல போடுறது சிறப்பு. அதாவது விட்டு போன தொட்டு போன அப்படியே குறைகளை மட்டும் நம்ம சிவதர்ஷினிகிட்ட விடுவோம். அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா டீச்சர் கை நடங்கிறதல்லோ அந்த எழுதுக்குள்ள கொஞ்சம் மாத்தப்பட்டுரும். இல்ல அத நாம திருத்தம் செய்து கொள்ளலாம், கவலைப்படாதீங்க. அதாவது நீங்க இந்த வாய்ஸ் இதுவா கொடுத்தீங்கன்னா, வாய்ஸ் நோட் கொடுத்தா கூட தானாவே டைப் பண்ணி வாய்ஸ் நோட் கொடுக்கலாம். ஆமா, வாய்ஸ் நோட் கொடுத்தீங்கன்னா சரியா அழகா பதிவாயிடும். அப்படிதான் பிள்ளையார் சொல்லி தந்த வாய்ஸ் நோட்ல வந்து உங்களோட சொற்கள் எல்லாம் பதிவுபடும். அதே மாதிரியே நீங்க இத்தனை பாக்களையும் நோட்புக்ல மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அத்தனையும் நீங்க வந்துட்டு தட்டச்சு செஞ்சு ஆகணும். சரியா? அப்படியே நோட்புக்ல இருக்கிறத எனக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாம் அனுப்ப முடியாது. அது நிறைய கணக்க நிறைய. அதனால வந்துட்டு பார்க்கலாம், யாருடைய வேண்டுமானாலும் முதல்ல எடுத்துப்போம். 3 பேரோடது தான். அதனால விரைவாக அந்த நூல் வெளிவரட்டும். சரியா? ஏன்னா நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்பவே. ஒவ்வொருத்தருக்காகவே ஒவ்வொரு பாடலையும் தனித்தனியாக திருத்திக் கொண்டே இருக்கும். எப்படித்தான் உங்களுக்கு நேரம் இருக்குதோ? நேரம் இல்ல, நேரமும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்லை. அதனாலதான் எவ்வளவு விரைவாக எவ்வளவு கிரேஸ் பீரியட் கடவுள் தருவாரோ தெரியாது. அத்தனை நாட்களும் உங்களுக்காக நாளாக இருக்கணும் தான் ஆசை. அதனால நூல்களை வந்துட்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிரும். சரியா? நல்லதே நடக்கும். ஆமா, அவ்வளவுதான். எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும். எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லதாகத்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு விடாமுயற்சி டீச்சர். போட்டு இருக்காம விடாமுயற்சி. ஆமா. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் போய் ஆக்சிஜன் வச்சுட்டு எடுத்துட்டு அப்படிதான் வந்திருக்கு. வேற வழி கிடையாது. ஆனாலும் நாங்க உங்களை விட்டுற மாட்டோம் இல்லையா? எப்படியா இருந்தாலும் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். நன்றி. உங்களையும் பார்க்க வேணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். ஆகவே கொள்ளுங்கள். கண் ஓகேயா இருக்கா? கண் பிரச்சனை ஓகேயா? இல்ல, கண் பிரச்சனை ஓகேன்னுலாம் இல்ல. ஆனா என்னுடைய எழுத்துக்களாக இருக்குன்னா கண் பார்வை கொஞ்சம் ஓகே. புதிதாக இந்த சாணித்தாள் பேப்பர்ல எல்லாம் ஏதாவது எழுதி வச்சுட்டாங்கன்னா அது நிச்சயமா தெரியாது.
அது தெரியாது. இன்னொன்னு தலைவலி பயங்கரமா வந்துரும். ஓ. உன்னிப்பாக நாங்க கவனிக்கிறோம்னா. ம், ம். ஓ அப்படித்தான் அது இருக்கும். ம். ம். அப்படித்தான் இருக்கும். அதனால அதோட அம்மா சொன்ன மாரி கை நடுக்கங்கள், கை மட்டும் நடுங்குறது இல்ல. உடம்பே நடுங்குது வர வர. இல்ல நீங்கள் தூக்கத்துக்கும் ஆசிரியர் நேரத்தோட தூங்க வேண்டும். ஓ இரவிரவா நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களுக்காக இருந்து கடைசியா மற்றவர்கள் நமக்கு வரப்போறதில்ல யாருமே. யாரும் ஓய்வு வரப்போறது எடுக்கணும். இல்ல. அப்ப ஆனா அந்த நாங்க தான் இரவு எங்களை நேரத்துல தூக்கம் என்பதே வரமாட்டேங்குது. குறைவா இரவு இருக்கு. நேரங்கள்ல. ம். ஏன்னா அப்பதான் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம டைப் பண்ணா தப்பு இல்லாம பண்றோம். ஆ. இல்லைன்னா ஒரு இட்லி ஒரு பாத்தி வச்சுட்டு அடுத்தது ஒரு இது திருத்தம் பண்ணி அப்புறம் திருப்பி சாப்பாடு வச்சுட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. ஆ, அப்படின்னா நம்மளால அதுல அப்படியே அட்டஸ்டா உட்காந்து அதுல வந்துட்டே கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ம், ம். சின்ன தப்பு கூட இல்லாம நூலினை பார்க்கலாம். உருவாக்க முடியும். ஆ, ஆ. அந்த ஒரு காரணம் தான் இரவு நேரத்தை எடுத்துக்கிறது. அப்புறம் காலையில விடிஞ்சிடும். விடிஞ்ச பிறகு அவரெல்லாம் கிளப்பி விட்ட பிறகு நாங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே சாஞ்சிருவோம். அது நல்லது. ஆமாம், ஆமாம். ம், ம். கிளாஸ் இருந்தாலும் நீங்க அவ்வளவுதான். கட் பண்ணிட்டு ஓய்வு எடுங்க. அது ஒண்ணும் தப்பில்ல ஒரு நாள் லீவ் எடுத்தாலும். இல்ல, அது அது ஓகே. ஆ, ஏன்னா நடுவுல ரொம்ப இருமல் அதிகமா இருந்ததால ஆ. எடுக்கவே இல்லை கிளாஸஸ் எல்லாம். அதான் 3 நல்ல வாரம் இருமல் அம்மா என்ன அது என்ன நோய் அது இப்போ பொண்ணுக்கு என்ன வருத்தம் அது? அது அது இந்த இடத்துல ம். நல்ல குண்டாவிங்கச்சு. பூவாக்கட்டு உள்ளுக்குள்ள பூவாக்கட்டு பார்த்தனா பூவக்கட்டு மாதிரி. உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா கட்டி அந்த அதாவது இந்த சைடு ஃபுல்லா சலம் வச்ச மாதிரி மூஞ்சி எல்லாம் ஓ, அரைப்பூசணிக்கா மாதிரி வீங்கி போச்சு. ஓ. அதுல வந்து எப்பவுமே நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே கண்ணத்தை இழுத்து பிடிச்சு கொஞ்சுவாங்க இயல்பா. இப்ப கண்ணும் இல்ல கண்ணும் இல்ல. அது ஆனா பலருக்கு கண் அப்படித்தான். பட்டு மட்டும் போயிட்டே இருக்கு. கண் திருஷ்டி மட்டும் போயிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஒரு விழானா எவ்வளவோ இருமல அடக்கி கொண்டு நம்ம பேசணும். ஆனா எல்லா இடமும் நிக்கிறீங்க தானே. அந்த இடத்துல ஆஜர் ஆகுறீங்க பாருங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் ஆ, அதுதான் நம்ம இந்த அனல் ம், பிடிச்ச மாதிரியே போய் ம், ஆஜராயிடுறேன். ம், ம். அது கெட்டுத்தனம் தான் உண்மையில. ம். இல்ல வீட்டுக்குள்ள இருந்தால் தான் அந்த ஒரு வருத்தம் அப்படி இப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். வெளியில போய் தெரியும் உம் பொழுது இல்ல இல்ல தெரியாம நம்ம இருக்கும். வெளியில போகணும்னு சொன்னாதானே நம்ம வந்துட்டு ஒரு பவுடர் தூக்கி அடிச்சு ஒரு பொட்டை வைக்கிறோம். ஆமா. அ. இல்லை என்றால் எனக்கெல்லாம் அதெல்லாம் சாரி உடுக்கிறது கஷ்டம் டீச்சர். இல்ல அது அது எனக்கு கஷ்டமா தெரியாது. ஏன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. பழகிட்டீங்க. எப்ப தானே அப்படியே சொருகிட்டு தானே வந்து உட்காரப்போம். ம், ம், அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ம். நான் என்ன அப்படின்னா அந்த வெயில் நேரம் ஓ! ரொம்ப 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 வெயில் இப்ப அதிகமா வெயில் இருக்கு. ஜாஸ்தியா இருக்கா இந்தியாவுல? ரொம்பவே அதிகமா ஆ. இருக்கு. ம். நடுவுல ஒரு மழை பெஞ்சதுக்காக கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் விட்ட மாதிரி பரவாயில்ல. தான் வெயில்லாம். ஓகே, ஓகே. ஆமா கிட்டத்தட்ட 40s கிட்ட வர ஓ! ஆரம்பிச்சு. அவ்வளவு வெயிலா? அதுதான் எனக்கு தாங்கவே முடியல. அதோட நேற்று சித்திரை பிறப்பு எப்பவுமே அன்னைக்கு நாங்க லீவு தான் சொல்லிடுவோம். அதை கரெக்டா பார்த்து பிடிச்சு நமக்கு கவியரங்கம் நேரடி கவியரங்கமாக வச்சுட்டாங்க. ம், ம். திருச்சின்னா பரவாயில்லன்னு ஏத்துக்கிறது. 3 மாசம் முன்னாடி நல்லா தான் இருந்தோம். அப்ப வந்துட்டு ஓகேன்னு நம்ம ஏத்துக்கிட்ட இது. அப்புறமா வரிசையில வந்துட்டு உடம்பு முடியாம படுத்தோம்னா அதை காரணமா எப்படி பண்றது? ம், ம், கொஞ்சம் நம்மளே வந்துட்டு சரி கட்டிட்டு ம், உட்காந்து ம், ம். அது மாதிரி பண்ணிடுறோம். சரியா? சித்திரை பிறப்பு எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? ஆமா. இங்க எல்லாரும் லீவண்டு குடுக்குறது இல்ல தானே. ஓ கிறிஸ்மஸ் ஒன்று தான் ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து இருந்து கொண்டாடுறோம். ஒரே ஒரு பண்டிகை அப்ப வந்துட்டது. மற்றபடி ம், நேற்று ம், எல்லாரும் வேல ஸ்கூல்ஸ் துவங்கிட்டது. கோயிலுக்கு போனோம், ம், கும்பிட்டோம், வந்தோம். வீட்ல பொங்கல் செய்தோம், சாப்பிட்டோம். தட்ஸ் இட் அவ்வளோதான். ம். இல்ல மாங்காய் பச்சடி செய்ய மாட்டீங்க? இல்ல அத நான் செய்யறதில்ல. ஆஹ. ம். அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதுதான் அறுசுவையும் ஒன்றாக இணையணும் ஓ! பச்சடி. வாழ்க்கை ஆ. அப்படிங்கிறதுக்கு ஆமா மாங்காய் பச்சடி நாங்க செய்வோம். ம், ம். வேப்பம்பூ எல்லாம் தாளிச்சு போட்டு அதை ஓ! மாங்காய் பச்சடியாக அது செய்வோம். சித்திரை கண்டு மாதிரியே செய்ய வேணுமா? ஆமா சித்திரை பிறப்பு அன்று கட்டாயமாக ஓ! நம்ம மாங்காய் பச்சடி தான் அங்க ஸ்பெஷல்.
ம். அதுதான் செய்யணும். எங்க ஊர்ல மத்த எல்லாம் அப்படி இல்ல. எல்லாத்தையும் விட சும்மா பலகார வகைகள், தொதல் அந்த அப்படிப்பட்ட சிப்பி சோய் அப்படி ம், செய்வாங்க. சிலர் பொங்குறது, ம், சிலர் பொங்க மாட்டாங்க. பலர் ம், பொங்குறது இல்ல. ம், ஆனா நான் எந்த விஷயம் வேணாலும் வீட்ல ஒரு இனிப்பு என்றதுக்காக பொங்கல் செய்திருவேன். ம். ஆமா. அது அது ஓகே. ம். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சுவாமிக்குன்னு ஒண்ணு பண்ணணும்னு அவர் சாப்பிடலனாலும் அதான். கண் முன்னாடி காட்டிட்டு ஓடி போய் வடையும் காக்காக்கு வச்சுட்டு வடையும் வந்துடணும். அவருக்கு எங்கட சாட்டுல அவருக்கு படைச்சு போட்டு சாப்பிடுறது தானே. அவரு ஆமா சாப்பிட்டு ஆமா நாங்க சாப்பிடுறது அது தானே. ஆமா. ஆ, ஆ. நல்லா போச்சு. ஆமா நல்லா நம்ம இருந்துச்சு. வந்துட்டு நம்ம என்ன பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து தொப்பையில அழகா பூர்ண கொழுக்கட்டையை உள்ள தூக்கி சொருகிற மாதிரி தான். ஆமா. அவ்வளவுதான். அதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறது இல்லை. அதுக்குதான் இதை நான் சொன்னேன். ஆ, ஆ. மத்த எல்லாவற்றையுமே ஒண்ணும் கவலையே படுறது இல்ல. ம், ம். நம்ம பாட்டுக்கு காக்காக்கு வைக்கிறோமா, ரைட்டு, உட்காருடா சாப்பிடுறா, முடிஞ்சு போச்சு. அப்படி போச்சு. ஏன்னா இந்த பல்லு வேற ரொம்ப பிரச்சனை கொடுத்தா, அதுதான் வந்துட்டு ரொம்ப வீங்கிட்டு அப்புறம் கட்டி எடுத்தாங்க. ஓ. பயாப்சிக்கு பண்ணப்போ இந்த நெபுலைசர், ஆக்சிஜன் அதெல்லாம் வச்சு சில ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள்லாம் ஒத்துக்காம இந்த இடங்கள்ல கட்டிப்பான் அது பல்லு. என்னத்துக்காக பாரதாம்? இன்ஃபெக்ஷன் அப்படி எதுமா இல்லது? சும்மா இன்ஃபெக்ஷன் ஆ, மாதிரி. சூடு. ம். சூடாலே பாரது சிலருக்கு. அதுதான் ஓகே. அதுதான் ஸ்டீராய்ட்ஸோட இது. அதனால தான் கஷ்டப்பட்டுட்டோம். ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி மூச்சு திணறும் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. ம். ஓகே, பாப்போம். எது எப்படி இருந்தாலும் எப்படியாவது பாடத்தை மட்டும் நடத்திடுவோம். எல்லாரும் அதுதான். சுகமா இருப்போம். உங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி ஆசிரியர் அவர்களே. நன்றி சிவரிசினி. நன்றிம்மா கோசலா நன்றிம்மா. ஞானம் அவர்களுக்கு நன்றி. கொசலாம்மா ஒரு 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 நிமிட கருத்தை சொல்லிட்டு அப்படியே நம்ம வாணி மகன்கிட்ட கேட்டுட்டு முடிச்சுப்போம். கொசலாம்மா. ஓ, அடாது மழை பெய்தாலும் விடாதபடியாக ம். வந்து கொண்டே நன்றி. இருப்பேன். ஆனா எல்லா பாட்டு எழுதினதும் ஒரு பாட்டு தான் எழுத முடியாம போயிட்டது. ம். அது சிவதர்ஷினியோட கேட்டு எழுதுறதா என்னன்னு தெரியல. இல்ல உண்மையிலே கேட்டு எழுதுறதா இல்ல, எழுதித்தான் ஆகணும். உங்களுக்கு உண்மையிலே என்ன நன்றியை சொல்றதுன்னு தெரியல. இந்த வருத்தங்கள் எல்லாத்தோடையும் எங்களுக்கு மரபு கவிதை தான் கமலா கண்டைக்கு சொன்னான். எனக்கு கொஞ்சம் தரோம், ஆனா அன்றைக்கு அந்த உகரம் ஏறுறதுதான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் இப்ப அவங்க மற்றவர்கள் எல்லாமே அந்த சட்டம் வராவிட்டார்கள். பள்ளி இல்ல சட்டம் பள்ளியோடையே இருக்கிறாங்க. அவன் மற்ற நாளண்டா வருவாவாம் கமலா. இல்ல இந்த புதன்கிழமை தனக்கு புதன்கிழமை தானே வந்தவர் ஆரம்பத்துல. ம். புதன்கிழமை தனக்கு தெரியாத விட்டு போவான் படிக்கிறதுக்கு. ம். ஆனா ஆனா அவன் ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்கைப் காலத்துல இருந்து நாங்க வந்துட்டு புதன்கிழமை தான் வச்சோம். புதன்கிழமை செய்தா வந்தார் அவரும். புதன்கிழமை செய்தது ம். என்று சொன்னான். கமலாம்மா ஒழுங்கா அழகா வந்து அருமையா கத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த நூல் போடுறப்ப எல்லாம் கூட அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ நேரமின்மை இருந்தாலும் கூட அதுல தானும் இருக்கணும்ட்டு ஓடி ஓடி வந்து எழுதினாங்க. இது அவங்களுக்கு வெண்பாக்கள்லாம் அவங்களுக்கு இலக்கணத்தோட நிறைய தெரியும் தான், தெரியாமலாம் இருக்காது. ஆனா உட்கார்ந்து எழுதணும், அதான் ரொம்ப முக்கியம். அவ உட்கார்ந்து கற்பித்தல் எழுதினதான். கற்பித்தல் செய்தான் தானே இருக்கிறான். அப்ப நிறைய சொற்கள் கிடைக்குங்கும் போது எல்லா தலைப்புகளையும் எழுதிட்டாங்கன்னா நம்ம திருத்தம் செஞ்சிடலாம். ஏன்னா தனித்தனியாக பாடல நான் வந்துட்டு திருத்தம் செய்யணும், அதான் முக்கியம். அதுதான் ஏன்னா விமர்சனங்கள் வைக்காத அளவிற்கு உங்களுடைய நூல் இருக்கணும். இப்ப நாங்க வந்து நீங்க சொல்லிக்க திருத்தத்தை உடனே செய்கிறோமல்லோ. ஆமா, அதையும் தாண்டி நீங்க வந்துட்டு நீங்க அப்படியே திருத்தம் செஞ்சுட்டோம்னு அனுப்பக்கூடாது. முதல் பாடல்ல இருந்து திருப்பி ஒரு தடவை மீண்டும் திருத்தமாக பண்ணலாமா, இல்ல இந்த சொல்லாடலுக்கு பொருத்தமாக வேற ஏதாவது போடலாமா, அதெல்லாம் உங்க விருப்பம் தான். எனக்கு அனுப்பும்போது தனித்தனியான பாடல்களாகவே நான் சொன்ன உடனே அனுப்புங்க. அனுப்பிட்டீங்கன்னா நான் திருத்தங்களை அப்படியே செஞ்சேன். புரியுதா? வேர்ட் டாக்குமெண்டா அனுப்பிச்சிங்கன்னா நீங்க கை வைக்கணும்னே இல்லை, நானே வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லா பாக்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்த்து பார்த்து எந்த விதமான தவறும் இல்லாம, தலையும் தட்டாம, உணர்ச்சி பிழை இல்லாம மிக மிக அற்புதமாக நம்ம திருத்தம் செய்து கொடுத்தோம். அப்புறமா உங்களுக்கு சரி அப்படின்ன உடனே நம்ம நூலாக்கம் செஞ்சோம். உண்மையிலேயே உங்களுக்கு பாராட்டுதல், உங்களோட சேவைக்கு உண்மையா பாராட்டுதல்.
அவ்வளவுதான் இறைவன் தமிழ் காத்து சொந்தாக. கொள்ளுவார். இறைவனை வேண்டுவோம் நாங்கள். நிச்சயமாமா, நிச்சயமா. அவ்வளவுதான். நம்ம வாணியம்மா. வாணியமாம் முழுமையா கேட்டிருந்தேன். ம், நீங்கள் ம், இந்த பாடங்கள் தானே செய்திருந்தார்கள். உண்மையில ம். மிக அழகாக இருந்தது 2 பேரும். ஆனால் மற்றவர்களுக்கு காணாம அது ஒரு கொஞ்சம் மனக்குறையாக இருந்தது. மற்றபடி எல்லாரையும் சேர்த்து 2 பேரும் செய்தது உண்மையில சிறப்பாகத்தான் அமைஞ்சிருந்தது. அது ஒன்று கொண்டு விட்டு இப்ப கொடுத்து ஆரம்பிச்சு இப்ப நானும் சுதர்ஷினியும் தெய்வநாயகமா தான் நிக்கிறோம். ஆமா. இப்ப மற்றவர்கள்லாம் அவரிடத்தோட நிற்கிறார்கள் எனக்கு தெரியல. ஆனால் இதில் இருந்தவர்களை சொல்லாமலே இல்ல விடப்பட்டவர்களாம் சொல்லித்தான் இல்லம்மா, போனாங்க. எங்கு வேண்டுமானாலும் நின்னுக்கிட்டோம், கவலை இல்ல. அது நல்லதுதான். நாங்க படிக்கட்டும். ஒருத்தர் இருந்தாலும் நாங்க பாடம் நடத்த எங்கேயாவது ஆரம்பிச்சவங்க போ தான். படிக்கட்டும். ஆமாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எங்க போய் எழுதலாம், எங்க போய் படிக்கலாம், அதெல்லாம் அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. விருப்பம். ஆமா. மீண்டும் நம்மளோட நேரலைய பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், அதுல இருந்து கத்துக்கலாம். ரொம்ப பேர் அதுல இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. ஆமுகத்துல இருந்து தான் நிறைய பேர் கத்துக்க ஆமா ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா ஆமா. உண்மையா? இங்க எடுத்துட்டு தான் போனாங்க. ராமவன் தானே முதல் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சது. ஆமா 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 ஆமா. அது காட்டிட்டு கூட எனக்கு மெமரிஸ்ல முதல் வகுப்பா கூட காட்டிச்சு. காட்டுச்சு. அப்ப நியர்பை ஒரு 6 வருடங்களை தாண்டிட்டோம். சமூகத்துக்கும் உண்மையிலேயே ஒரு நன்றியை கூற ஆமா, வேண்டும். களம் தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை நம்ம முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோங்கிறது தான் அதை விட பெரிய விஷயம். அதான் ஒரு மணி நேரம்னாலும் அழகாக அழகா நம்ம போகுது. பயன்பாடு அப்படிதான் இருந்தது. சரி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடத்தை நம்ம சுதர்ஷினி தான் எழுதணும்னு இல்லை, நம்ம கோசலம்மா கூட எழுதிட்டுலாம். 12வது அதிகாரம். அப்புறம் சித்திரை தேரோட்டம் காண்போம் வாரீர் அப்படிங்கிற தலைப்புல காய் காய் மா தேமா, காய் காய் மா தேமா, அந்த இதுல வந்து வாய்ப்பாட்டிலே முழுக்க முழுக்க காப்பிலிருந்து ஆரம்பித்து அது அம்பாளை வந்துட்டு காப்பா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாரியம்மன் அது போல, ஏன்னா தேர் திருவிழாக்கள் எல்லாம் அப்படித்தான் வரும். அப்புறமா அந்த தேர் திருவிழா உங்களுடைய தாயகத்துல எப்படி பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய யோசிப்பாக ஒரு ஆன்மீகத்தை நோக்கியதாக, அதுக்காக சமயம் நோக்கியதாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆன்மீகம் நோக்கியதாக உங்களுடைய பாடல். ஐங்கரனுக்கு இப்ப திருவிழா நடந்தது நேற்று. எங்கட ஊர்ல அது கூட நீங்க எழுதலாம், தவறு இல்லை. அம்மன் தான் இல்ல இந்த இதுல. நான் அதுக்காக சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர்னு நான் சொன்னதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த கடவுள் தான் அப்படின்னு இல்ல, பொதுப்படியான தலைமைப்பு தான் அது. நீங்க வந்துட்டு விநாயகருக்கு ஐங்கரனுக்கு எல்லாம் எங்கெல்லாம் தேரோட்டமோ அதெல்லாம் நீங்க தேடி பிடிச்சி எழுதிட வேண்டியதான். சரியா? அதே போலவே டூர் பயணி அழகா கொடுங்க, நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. விரைவாக ஒரு 2-3 நாட்களுக்குள்ள எல்லா தலைப்புகளையும் சிற்றிலக்கியம் நம்ம இதை தவிர விருத்தப்பாக்களை தவிர மீதி இருக்கின்ற வெண்பாக்கள்ல இருக்கிற அத்தனை சிற்றிலக்கியமும் தலைப்போடு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட வேண்டியது. கோசலாமா நீங்க போட்டுடலாம், அவங்க வந்துட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சிவதர்ஷினி. ஏன்னா நிறைய இடத்துல நான் பாக்குறேன் அவங்க ஒரே ஆட்டமா ஆடுறாங்க. எனக்கு குழம்பிட்டுது 14ஆம் தேதி என்று போட்டிருக்கு. என்னடா அத சொல்லாதீங்க. இதுல 14/4 அப்படிங்கறதையே மாத்திதான் போட்டிருந்தது ஆக்சுவலா. நான் தான் அப்புறமா 14ஆம் தேதியில வந்துட்டு சித்திரை மாச பிறப்பு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு திருத்தம் செஞ்சாச்சு 14ன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நமக்குதான் தெரியுமே எப்படியா இருந்தாலும் புதன். ஆமா, மிக மிக அற்புதமான வகுப்பு. இருவராக இருந்தாலும் கூட இரட்டை குழல் துப்பாக்கி போலத்தான் மிக மிக அழகாக இருந்தது. அதுவும் திருக்குறள் பிரிக்கும் பொழுது ஒருவரை மாற்றி ஒருவர் பிரிக்கும் போது இன்னும் கூட சுவைப்படத்தான் இருந்தது. 2 பேரோட அந்த கவிதை, வெட்டுப்பாட கவிதை சிற்றிலக்கியமானது மிக மிக அற்புதமாக தலைப்பினை ஒட்டியதாக இருந்தது. எல்லோருக்கும் நன்றி. அதோட பாமுகம் களம் தந்த பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் என்னுடைய அருமை சகோதரி
வாணிமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இருவராக இருக்கலாம், நாளை மூவராக இருக்கலாம். அது பாட்டுக்கு கற்றுக்கொள்பவர்கள் நாங்கள் நேரடியாகத்தான் நேரலைக்குள்ளத்தான் வரணும்னு இல்லை, நேரலை வழியாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், வலையொலி வழியாகவும் கற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த இடத்திலே வைத்து முறையாக இன்றைய 139வது வகுப்பினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சரியா? சொல்ல போறீங்களா? நன்றி டீச்சர். நானும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன், அந்த தலை பிரிச்சதுகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பாக கௌசல்யா ஞானமும் சிவதர்சினி அவர்களும் செய்திருந்தார்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் டீச்சர் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி. அதான் அனைவராயிருந்தாலும் பரவாயில்லை, நன்ற சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். கேட்கவும் அழகாக இருந்தது. மாறி மாறி அந்த தலை விரிக்கும் பொழுது எங்களுக்கு அது விளங்கவில்லை என்ற வழியா பேசாமலே கேட்டுக்கொண்டிருந்தேன். விளங்கவில்லை என்றாலும் பேசாம கேட்டாலே உள்ள போய் ஏறிக்கும், உட்காந்துக்கும். ஆமா, இல்ல அந்த அவர்கள் அந்த ஒரு மாமலாங்காயோ அப்படி அன்னைக்கினும் பிறகு அது தலைப்புல என்று போட்டு திரும்பி சொன்ன அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இக்கன்னாவில பூனாவில என்னென்று அது பிழையாக வந்திருக்கும், அதை நானும் எனக்குள்ளேயே அதை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு அது பிரியாவிட்டாலும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். டீச்சர் மிக சிறப்பு. இருவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இப்படி இவர்களுக்கு இந்த ஊக்கம் கொடுத்து அவர்கள் மிக மிக சிறப்பாக 2 பேரும் செய்கிறார்கள். மிக்க நன்றி. தொடருங்கள். நன்றிம்மா. நன்றி நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களே, மற்றது கௌசல்யா ஞானம் அவர்களுக்கும் இணைந்திருந்த சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. சிவதர்சினி ஆரம்பத்தில் அவளை முழு கவிதையும் மடமடண்டு வாசித்து கொண்டிருக்கும்போது அந்த கடலில் அலை மிதந்து அப்படி மெல்ல மெல்ல ஆடி ஆடி வசந்த மாதிரி ஒரு பிள்ளையும் இல்லாமல் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும்தான் நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீங்க சிவதர்சினி இதில். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. கௌசல்யா ஞானம் அவர்களும் மிகவும் சிறப்பாக தன்னுடைய கவிதையை வாசித்திருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் 2 பேராக இருந்தாலும் சோர்ந்து விடாமல் அந்த வகுப்பு நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி கேட்டுக்கொண்டிருந்தோமோ பல பேரோட, இப்போ 2 பேரோடையோ 3 பேரோடையோ வந்து மிகவும் சிறப்பாகவே நடத்தி கொண்டிருக்கிறீங்க. சோர்ந்து விடாமல் அதை உற்சாகமாக நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.